சங்கம் வளர்த்த தமிழுக்கு தலை வணங்கி நேர்மதனின் சீமான்களில் வெளிவந்த நீதிபதிகளுக்கும் பேச்சாற்றலின்மை மறந்து எமது வார்த்தை கடலில் முத்து குளிக்கும் அன்பர் அனைவருக்கும் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். சமூக ஊடகங்களினால் நன்மையா தீமையா என்பதை கருத்துக்களாக உரைக்கவே இங்கு வந்துள்ளேன். சமூக ஊடகங்கள் இன்று அனைத்து தரப்பினரின் கை விரலின் ஆதிக்கமே என்று கூறலாம். பிஞ்சு குழந்தை பசி போக்கும் தருணம் முதல் வயது முதிர்ந்த பெரியோர் வரை பல காரணங்களுக்கு துணையாய் வலம் வருகிறது என்பது உலகமறிந்த உண்மை. புலனம், தொலைவரி, பழையொழு, துணுக்காடு, கீச்சகம் என்ற செந்தமிழ் சொல்லில் புதுமையாய் பவனி வந்து பல துறைகளுக்கு தகவல் மையமாக அமைவது சமூக ஊடகங்கள் தான். நவீன உலகில் சமூக ஊடகங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்டன. இவை மனிதர்களை இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவிகளாக உலா வருகின்றன. பள்ளி பருவ மாணவர்கள், அறிவியல் மேதைகள், சமையல் சாணக்கியர்கள், விளையாட்டு வீரர்கள் அனைவரின் தேவைகளையும் நொடி பொழுதில் பூர்த்தி செய்யும் ஒரு வரையறையற்ற சாதனம் சமூக ஊடகங்கள் என்றே பகரலாம். மத்தளத்தின் ஓசை இரு முகமும் என்பது போல் சமூக ஊடகங்களினால் தீமையும் வளர்ந்த வண்ணமே உள்ளன. தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகள் விரைவாக பரவுவதால் சமூகத்தில் குழப்பம் ஏற்படுகிறது. இளம் வயதினருக்கு அடிமையாக மாறி அவர்களின் கல்வி மற்றும் உடல்நலத்தை பாதிக்கிறது. இணைய மோசடி, உறவு வலைக்குள் சிக்குதல், நேர விரயம் போன்றவை மாபெரும் சான்றுகளாகும். ஆகவே சமூக ஊடகங்கள் நமக்கு பல பலன்களை தந்த வண்ணமாக இருந்தாலும் தீமைகளை மடுக்கிய வண்ணமாகவே உள்ளன. ஆகவே நன்மையை பகிர்ந்து தீமையை விலகுவது சிறப்பு. நன்றி, வணக்கம்.